ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேச போகிற விசுவாசமுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு சோத்தரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அந்த வார்த்தை சகல ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவரை மகிமைப்படும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையை விசுவாசிக்க, உம்மை விசுவாசித்து ஆண்டவரை வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து சொந்தத்துக் கொள்ள நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 11, 33, 34. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? விசுவாசத்தினாலே. அந்த 32வது வசனத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள், முதலாவது விசுவாசத்தினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அதாவது விசுவாசமுள்ள ஜபத்தினாலே கிடைக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஜெயங்கள் எப்படி நமக்கு கிடைக்கிறது? அருமையான தேவனுடைய இங்கே பார்க்கிறோம். அங்கே விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அருமையான பிள்ளை, விசுவாசத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், விசுவாசத்தாலே உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை எல்லாவற்றையும் தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் யார் மீது வைக்கக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது, தேவனாகிய கர்த்தர் மீது வைக்கக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்தான் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறார்? செய்து முடித்து இருக்கிறார். அவர்தான் நமக்காக எல்லாவற்றையும் யுத்தங்களை செய்திருக்கிறார். அவர்தான் நமக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர்தான் நமக்காக மரித்தும் இருக்கிறார், உயிர்த்தும் இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு மினிசிதார் இருக்கிறார். நமக்காக சிலுவையை சுமந்தவரும் அவர்தான். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தினாலே மட்டும்தான் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதான ஒரு பலத்தை தேவராய கர்த்தர் கொடுக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் முதல் வசனத்திலே வாசிக்கின்றோம். அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியங்களை, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் ஐயா, விசுவாசம் என்பது கண்களினாலே காணப்படுவதை நம்புவது என்பதை விட, கண்களினாலே காணப்படுவதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது விசுவாசம் அல்ல. எதை நீங்கள் காணாமல் இருக்கிறீர்களோ, அந்த காணாமல் இருக்கிறதை, எதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை விசுவாசிப்பீர் என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் விசுவாசம், அந்த நம்பிக்கை என்று பெயர்படுகிறது. ஆகையால் விசுவாசிக்கிறவன், அப்போ விசுவாசி என்று சொன்னாலே இந்த விசுவாச கூட்டம் என்று சொல்லுகிறோமே, இந்த விசுவாச கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் காண்கிறதை நம்புகிற கூட்டமாக இருக்கக்கூடாது, காணாதவைகளை நம்புகிற கூட்டமாக இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு விசுவாசம். நான் காணாத பரலோகத்தை என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த பூமியிலே அநேக கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், அநேக வாசஸ்தலங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், பலவிதமான ஆடம்பரமான காரியங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், எத்தனை விதமான மாடிகள் கட்டப்பட்டிருக்கலாம்.
இதெல்லாம் நம்முடைய காண்கிறவைகள். ஆனால் காணாத ஒரு பரலோகம் ஒன்று இருக்கின்றது. அங்கே தேவராகிய கர்த்தர் நமக்கு அநேக வாசஸ்தலங்களை வீசினார், கட்டி வைத்து இருக்கின்றார். அந்த வாசஸ்தலங்கள் இந்த மண்ணினாலே கட்டப்பட்டவைகள் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய தரைகள் இப்படிப்பட்டதான தரைகள் அல்ல. எல்லாமே அதனுடைய தெருக்கள் எப்படிப்பட்ட தெருக்கள், இந்த படிப்பட்டதான தெருக்கள் அல்ல. எல்லாமே எப்படிப்பட்டவைகள் தான், பொன்னாலானவைகள். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். ஐயா, இன்றைக்கு கழுத்தில் போடுறதுக்கு சண்டை வருது, பிரச்சனை வருது. ஆனால் அங்கே போயிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, சண்டையும் இல்லை. நீ படுக்கிறதே எதில் தான் படுக்க போறிய? அந்த தங்கத்து மேலே தான் படுக்க போறிய. நடக்கிறது எது மேலே தான் நடக்க போறிய? அந்த தங்கத்து மேலே. அவங்க காலின் கீழே தான் அங்கே தங்கம் இருக்க போகுது. ஐயா, அப்படி காணாத ஒரு பரலோகத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர் யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை செய்வேன், ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசிக்கிறவன் அதை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, எந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு காரியத்தை உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொள்வேன், நான் அங்கே இருக்கக்கூடிய பரலோகத்திற்கு போவேன் என்பது மட்டுமல்ல, இந்த பூமியில இருக்கும் போதே அந்த காணாத பரலோகத்தை நிச்சயமாக எனக்கு தேவராய கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய இடத்திலே அவர் ராம்பேர் உட்கார போறேன், அவர் ஆயத்தப்படுத்தின அவரை செய்கிறேன், விசுவாசிக்கிறேன். இடத்தை விசுவாசிக்கவில்லை, ஆயத்தப்படுத்தினவரை விசுவாசிக்கின்றேன். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரை விசுவாசிக்கின்றேன். அப்படி விசுவாசிக்கிறபடினாலே நான் இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் அனித்தியமாகவே எண்ணுகின்றேன். அல்லேலூயா. இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், அழியாதவைகளை காணும்படியாக அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். விசுவாசத்தினாலே நீதிமான் செய்கிறான், பிழைக்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக அவரை விசுவாசிக்கின்ற பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர், ஆண்டவரை கர்த்தரை நோக்கி சொல்ல, எங்கள் விசுவாசத்தை நீர் என்ன செய்ய வேண்டும்? வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார்கள், எங்கள் விசுவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வர்த்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஐயோ, இன்றைக்கு நம்ம விசுவாசம் இருக்கின்றது. இந்த விசுவாசம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். இந்த விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்பட வேண்டும். அவர்கள் அப்போஸ்தலர்களே கர்த்தரை நோக்கி கேட்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவரை செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்கிறவர்கள். தான் செய்கிறதை விட நீங்கள் அதிகமாக செய்ய போறீங்கன்னு சொல்ல போறவர், நான் எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்ல அந்த அவர்களை சொல்லுகிறார்கள், நீர் எங்கள் விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இன்னைக்கு என்ன இருக்குன்னா, கொஞ்சம் தான் இருக்குது, கடுகளவு தான் விசுவாசம் இருக்குது. இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலே பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறது, மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே. ஆனால் இந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஆகையால் மலைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் மலைகள் தான். கண்ணுக்கு முன்னால் காட்சி அளிக்கிறது எல்லாமே, எப்படி பிழைக்க போறோம்னு சொல்றது எல்லாமே, இதெல்லாம் கடுகளவு கொஞ்சம் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், இந்த இதெல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிற தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார், கடந்து போகிறார். மலைகளை தகர்த்து போடுகிறவர் எனக்கு முன்பாக போகிறார். பாதைகளை செப்பரிடுகிறவர் எனக்கு முன்பாக போகிறார். பள்ளங்களை நிரப்புகிறவர் எனக்கு முன்பாக போகிறார். எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை வாய்க்காதே பண்ணுகிறவர் எனக்கு முன்பாக போகிறார். சத்துருவை முறியடிக்கிறவர் எனக்கு முன்பாக போகிறார். இதெல்லாம் விசுவாசத்திலே வைத்து நாம் அறிக்கை பண்ணுகிற வேளையில தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கை எப்படிதான் மாற்றுவார்? ஜெயமாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஐயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் எதனாலே வருமாம்? கேள்வியினாலே வரும். என்னையா கேள்வி என்று பல கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் யார்தான்? இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறவர் அந்த இயேசு ஒருவர் தான். ஆகல நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பக்கூடிய அந்த காரியம் அல்ல, எல்லாவற்றையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், என் தேவனாகிய கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறபடினால நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தேவனாகிய கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கொடுத்து இருக்கிறார். நான் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுமல்ல.
ஏன்னா தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்ய நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்ப அப்படி இருக்கின்ற வேளையில நம்முடைய வாழ்க்கையிலுடைய அந்த ஆரம்பம், அடித்தளமும், முடிவும், ஆரம்பம், முடிவும் எதில் இருக்க வேண்டும்? விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே மட்டும்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் அங்கே விசுவாச பட்டியலை தான் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினாலே என்று சொல்லி நீங்க அந்த எபிரேயர் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து பார்க்கிற பொழுது அங்க விசுவாசத்தினாலே பார்க்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ராஜ்யங்களை எரிசித்தார்கள், ஜெயித்தார்கள். மேலே பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து பார்க்க போகிறோம். அங்கே தாவீதினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாவீதுக்கும் சேர்த்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே தாவீது விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை எரிசித்தான், ஜெயித்தான். ஐயா, தாவீது மட்டும்தான் ஜெயிப்பானா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த பூமியிலே ஜெயம் கொள்ளுகிறவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் கூட இந்த பூமியிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பட்டம் என்னது? ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆகையால ஜெயிக்கிறவன் தான் எங்க போக முடியும்? பரலோகத்து. இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிறது எதன் மூலமா தான் ஜெயிக்க முடியும்? பட்டயத்தால் அல்ல, விசுவாசம் என்னும் பட்டயத்தால் ஜெயிக்க வேண்டும். வார்த்தை என்னும் பட்டயத்தால் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையால் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கிறவர்களாக மாற்றுவதற்கு தான் தேவனாகிய கர்த்தர் நம்மளை அழைத்தும் இருக்கிறார், நம்மளை கூப்பிட்டும் இருக்கிறார், நம்மளை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் விசுவாசத்தினாலே அவர்கள் தாவீது ராஜ்யங்களை எரிசித்தான், ஜெயித்தான். அல்லேலூயா. பார்க்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி எரிசியும் சோமாக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் ஜெயத்தை எரிசியும் கொண்டு வரும். விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ விசுவாசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பவர், விசுவாசத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை, ஒரு சக்தி, அதை கொடுக்கிறவர் யார் தான்? என் தேவனாகிய கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவர் தான் அதை கொடுக்கிறவர். அவரை பார்க்கிற வேளையில, அவரை நேசிக்கிற வேளையில, அவருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய வேளையில தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள எதை கொண்டு வருகிறார்? விசுவாசத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது. இந்த தேவன் எனக்கு எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த தேவன் எனக்கு யுத்தத்தில் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய காரியமாய் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர் எவர்தான்? இவர்தான் ஐயா. என் ஜீவனே யார்தான்? அவர்தான். என்னால ஒன்றுமே அல்ல. இந்த பூமியில் நாம் எதையெல்லாமோ சாதிக்கலாம் நினைக்கிறோம், ஆனா ஒன்றே செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. சாதிக்கிற மாதிரி மாயா தோன்றும், ஆனால் அதனுடைய முடிவோ ஒன்றுமே செய்யாது, இருக்காது. எல்லாம் நஷ்டமா தான் போயிடும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை யார் செய்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் எப்படி செய்கிறவர்? பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் திருப்புங்கள் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்கள். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் அந்த முதல்ல ஒரு 3 வசனங்களை நாம் இன்றைக்கு வாசியுங்கள், பார்க்கலாம். இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான். நல்லா பாருங்க. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேரேக் அம்மாவை பிடித்து கொண்டான், ஜெயம் கொண்டான். ஐயா, ராஜ்யங்களை எரிசிதான், ஜெயித்தான். அதுக்கு அடுத்த வசனம்,
அவன் மோவாபியரையும் இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரைமட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள். இரண்டாவது வெற்றியை ஜெயங்கொள்வதை பார்க்கிறோம். மூன்றாவதாக ரேகோபின் குமாரனாகிய ஆதாஸ் தேசர் என்னும் சோபாவின் ராஜா ஐப்ராத் நதியண்டையில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் முறியடித்தான். இங்கே இந்த 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீது செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் எப்படி செய்து முடித்து கொடுத்தார்? ஜெயமாக முடித்து கொடுத்தார். ராஜ்யங்களை அவன் ஜெயித்தான், கைப்பற்றி கொண்டான். இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால், நீங்கள் அதை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே முதல் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே என்ன செய்தான்? வாசமாயிருக்கிறான் என்று சொல்லி, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை என்ன செய்தார்? நீங்களாக்கி விட்டார். நீங்களாக்கி விட்டு இப்பொழுது எங்கே உட்கார்ந்துருக்கிறான்? வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். யார் உட்கார்ந்துருக்கிறான்? தாவீது ராஜா உட்கார்ந்துருக்கிறான். தாவீது ராஜா உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு சிந்தனை வருகின்றது, ஒரு எண்ணம் வருகின்றது. என்ன வருகிறது என்று சொன்னால், அவன் சொல்லுகின்றார் 2ஆம் வசனத்தில், ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறது? திரைகளிலே நடுவே வாசமாய் இருக்கிறது. அவனுக்குள்ளே நான் எங்க இருக்கிறேன்? கேது மரத்தால் கட்டப்பட்ட வீட்டில் நான் வாசமா இருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்குது? திரையில இருக்குது. அப்படிங்கிறத அவனால் பொறுத்து கொள்ள முடியல. எனக்கு வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குது? நல்ல விதமான ஆடம்பரமான வீட, நல்ல வசதியான வீடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறது? திரையில் இருக்குது. இதை கண்டு அவன் மனசுலே வேதனைப்படுகிறான். இப்படி வேதனைப்பட்ட உடனேயே அங்க நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே. கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே, அதனால் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் நீர் என்ன செய்யணும்னு சொல்லி யார் சொல்றா? நாத்தான் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தாரு? கேட்டுக்கிட்டு இருக்கிறார். யாருடைய எந்த வார்த்தையை? நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை இப்ப யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? நீ தீர்க்கதரிசி யார்கிட்ட சொல்றான்? தாவீதுகிட்ட சொல்றான். தாவீதுகிட்ட சொல்றது இப்ப யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் கேட்ட உடனேயே அவருக்குள்ள வேற மாதிரி எண்ணங்கள் வருது, வேற மாதிரி தோற்றங்கள் வருது. ஏய் தீர்க்கதரிசி, நீ சும்மா உட்காருடா. இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? உம்முடைய இருதயத்தினுடைய தோற்றங்கள் எப்படிலாம், நினைவுகள் எப்படிலாம் இருக்கோ அதுபடி என்ன செய்யும் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டான். கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொல்லி. அப்படியே என்ன அர்த்தம்? நீ நினைக்கிறபடி ஆண்டவருக்கு என்ன செய்யும்? ஒரு வீட்டை என்ன செய்யும்? கட்டும். ஆனா தேவன் சொல்றார், ஏய் தீர்க்கதரிசி நாத்தானே, நீ கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருக்குது, சும்மா உட்காரு. நீ சொல்றபடி அல்ல. திருப்பி அதே நாத்தானே யார் கூப்பிடுறா? தேவனாகிய கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு. அங்க சொல்றாரு, அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி. அன்றைக்கு ராத்திரியிலே. ஏன்னா மறுநாளைக்கே போய் தாவீது என்ன செஞ்சிட கூடாது, அங்க கெட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா அவன் மேல குறை இருக்குது. நீ உன் கையினால் அநேக ரத்தத்தை என்ன செஞ்சிருக்க, சிந்திருக்கிற. அங்க கூடிய அந்த குறை இருக்குது. ஆனால் நீ எனக்கு வீட்டை கட்ட வேண்டிய இல்லை, ஆலயத்தை கட்ட வேண்டிய இல்லை அப்படிங்கக்கூடிய நினைப்பில் திருப்பி நீ தானே சொன்ன தாவீதுகிட்ட, அந்த ராஜாட்ட சொன்ன. இப்போ நீனே போய் திருப்பி என்ன சொல்லணும்? அவன்கிட்ட சொல்லணும். அவன் வேலையை ஆரம்பிக்கிறது மட்டும் நீனே சொல்லணும்.
அவன் தரிசனத்தில் திருப்பி சொல்றாரு, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. இப்போ யாரு சொன்னா தாவீதிட்ட? தீர்க்கதரிசி சொன்னாரு. இப்போ அதே தீர்க்கதரிசி வாயினால அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லாரு? உங்களுடைய இதயத்தினுடைய எண்ணத்தின்படி தோற்றத்தின்படி நிறைவேற்ற உங்களுடைய வேலையை நீ செய்ய அப்படின்ட்டான். இப்போ அதே வாயினால தான் இப்போ மறுப்பு என்ன செய்ய வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்குது. நீ கட்டுவாயோ, நான் சொன்னேன் நீ போய் சொல்லு. இதான் ஆண்டவர் இப்படித்தான் செய்வாருங்க. நம்ம சொல்லிடுவோம், கர்த்தர் உங்க கூட பேசினார்ல, உங்க இஷ்டப்படி உங்க காரியத்தை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதான் அவர் சொல்றாரு, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறபடி தான் என்ன செய்யும், நடக்கும். உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. உன் வாழ்க்கை நிலைச்சிருக்கணும்னு சொன்னா, நான் என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி சொன்னா மட்டும் போதாது, நீ ஊழியக்காரன் ஆயிடுவன்னு சொன்னா மட்டும் போதாது, நீ நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சொன்னா மட்டும் போதாது, உன் பிள்ளைகள் எல்லாம் இப்படிலாம் வாழ்வாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னது மட்டும் போதாது. அந்த தீர்க்கதரிசி சொன்னாலும் சரி, அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்மையானதா பொய்யானதா, கர்த்தர் சொன்னாரா மனுஷன் சொல்றாரா அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு போய் எங்க கொண்டு போகணும்? தேவ சமூகத்தில் கொண்டு போகணும். ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டான், அதனால நான் என்ன செய்றேன், இப்படி இருக்கிறேன். நோ நோ, அவர் ஊழியக்காரன் சொன்னது ஒரு வாயினால சொன்னது உண்மையிலே கர்த்தர் சொன்னாரா இல்ல அவனுடைய இதயத்தை தோற்றத்தின்படி சொன்னாரா? இப்ப நாத்தான் என்ன சொல்லியிருக்கிறான், அவன் இதயத்தின்படி சொல்றான். ஆனா கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்குது? வேற விதமா இருக்குது. இதனாலதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் மனுஷனுடைய தீர்க்கதரிசியும் சொப்பனம் காண்பித்து பலவிதமான காரியங்களை செய்கிற ஊழியக்காரிகளை பார்த்து 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 அவங்க வார்த்தையை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அநேக விதமான வழிகளில் பின்தங்கி விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசம் உள்ள வார்த்தை யார்கிட்ட தான் இருக்குது? கர்த்தர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அவர் உன்னை உள்ளங்கையில் இருக்கிறார், வரைந்து வைத்திருக்கின்றார். உன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய கையில் இருக்கிறது. உன் கையில் என்ன செய்யல இல்லை. ஆனா மனுஷன் என்ன செய்யறான், என் வாழ்க்கை எப்படி இருக்கிற என் கையை பாருங்க அப்படிங்கிறான். கிளியிட்டே இல்லை, தான் கையில் என்ன செய்யல இல்லை. யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்கு, ஏசப்பா கையில் இருக்குது. அவரைத்தான் பார்க்கணும். ஆண்டவரே, இப்படிலாம் ஒரு மனுஷன் என்னை பற்றி சொல்லிட்டு போறானப்பா, நீ பெரிய தீர்க்கது ஒரு ஊழியக்காரர் ஆகிருவ, அநேகரை சுகமாக்குவ, அப்படி ஆக்குவ, நீ பெரிய வீடு கட்டுவ, அப்படி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, உன் பிள்ளைகளுக்கு அடுத்த மாதமே கல்யாணம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்கிட்ட ஒன்றுமே இல்லை, கல்யாணம் நடக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் கையில் என்ன பணம் இல்லை. அப்போ போய் எங்கேயா போய் கடன் வாங்கிட்டு வந்தாது எனக்கு கல்யாணம் தெரிஞ்சணும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீ உன் வேலையை ஆரம்பிச்சா நீ கடனை திருப்பி செலுத்த முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தீர்க்கதரிசி ஒன்றை சொன்னாலும் கூட அது கர்த்தர் சொன்னதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ இருக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசி வார்த்தைகளையும் எல்லா விதமான சொப்பனத்தையும் விட்டு நீ யாரவே பார்க்கணும்? கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் உள்ள ஜபத்தில் போய் காத்துரு. அந்த ஜபத்தில் நீ காத்திருந்தா கர்த்தர் உன்னோடு இருப்பார், பேசுவார். அப்ப பேசும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னலாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யலாம், எடுத்து வச்சு பார்க்கலாம். உடனே மேலே என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. இன்னைக்கு அநேகவர்கள் இப்படிப்பட்ட விதமான ஊழியக்காரருடைய இவன் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்றான்னு சொல்லி ஏமாந்து போய் கிடக்கக்கூடிய அநேக மக்களை பார்க்கிற விசுவாச மக்களை. யாரை நம்புறாங்க? மனுஷரை நம்புறாங்க. ஆனா யாரை நம்பல? கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை. எந்த மனுஷன் சொன்னான், ஐயா கர்த்தர் எனக்கு என்ன சொல்லட்டும், மனுஷனுக்கு தெரிவிக்கிறது எனக்கு தெரிவிக்க மாட்டாரா? என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு அல்லவா தெரியும். அதை மனுஷனுக்கு தெரிவிக்கிற ஏன்ட்டு சொல்ல மாட்டாரா? நமக்கு காண்பிக்க மாட்டாரா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த நாத்தானை அப்படித்தான் தேவனாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நீ போ என்ற தீர்க்கதரிசி மூலமாய் எசேக்கியாவை உன் மரண நாள் குறிக்கப்பட்டது என்று சொன்னாரோ, அதே எசேக்கியாவை அனுப்பி எரிசிதார், அதே ஏசாயாவை அனுப்பி எரிசிதார். எசேக்கியாவை திருப்பி சொல்லிருக்கிறார். கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அப்படித்தான் அவர் செய்வார். அதை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. பொய்யின் தீர்க்கதரிசியும் பார்க்கிறோம். கர்த்தர் என்னோடும் பேசினார். ஏன் வீட்டுக்கு நீ வா, சாப்பிடவா கூப்பிடுறான். கிழட்டு தீர்க்கதரிசி, பொய்யின் தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்னது யார்கிட்ட? அவன்கிட்ட. ஆனா இப்ப இன்னொரு சொல்லுறான் இவன்கிட்ட. இவன் எதை கேட்கணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்கணும்.
இவன் மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு திருப்பி போறான். கடைசியில் ஆளு அவுட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும். அங்கே பார்க்க முடியும். இங்கே வாசியுங்கள். அதே 7ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீது ராஜா பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இப்ப திருப்பி நாத்தான், தேவனாய் கர்த்தர் நாத்தான் சொன்னது, நாத்தான் போய் இப்ப யார்கிட்ட சொல்றான்? தாவீதுட்ட சொன்ன உடனே இவன் எங்க போறான்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து, நாத்தான் கூட பேசிட்டு நம்ம இப்ப எங்க போறான்? அறைக்குள்ள போறான். அறைக்குள்ள போய் என்ன செய்ய போறான்? அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. நல்லா கவனிச்சுக்கணும். அவன் சொன்ன உடனேயே வேற எதுக்காக செய்யல, உடனே எங்க போறான்? கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுறான். தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசி சொன்னது மட்டுமல்ல, அவன் முதல்ல சொன்னது அவன் தான், இரண்டாவது சொன்னது அவன் தான். ஆனா இப்ப எங்க போறான்? கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுறான். என்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற சந்ததியா இருக்கணுங்க. மனுஷரை தேடி ஓடக்கூடாது. மனுஷரை தேடி ஓடி எனக்காக ஜெபம் பண்ணிட்டு உங்க கண்ணுல என்ன தெரியுது? கண்ணை திறந்தா யார் நிப்பா? நம்ம தான் நிப்ப, வேற ஒரு நிக்க மாட்டான். எந்த தீர்க்கதரிசியை நாடி ஓடாதீர்கள். என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவருக்கு மிஞ்சினது இந்த பூமியில எவரும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ இங்க வந்து பார்க்கிறோம், இவன் சொன்ன உடனேயே, நாத்தான் சொன்ன உடனேயே இவன் எங்க போறான்? தேவ சமூகத்துல போறத பார்க்க. தேவ சமூகத்துல என்ன சொல்ல? ஜெபிக்க போறான். என்ன ஜெபிக்கிறான்? அருமையான தேவனுடைய பிள்ளை பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தருடைய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் ஐயா. இதுவரைக்கும் என்னை கொண்டாந்து விட்டுருக்கீங்களே, நான் என்னால் ஒண்ணுமே கிடையாது ஐயா. என்னால் ஒண்ணு நம்ம சொல்லணுங்க. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும், இந்த வயசு வரைக்கும் நான் இப்படி இருக்கிறதுக்கு என்னால் என்ன ஒண்ணுமே இல்லைப்பா. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. எனக்கு இன்றோடு 73 வயசு முடிந்து நாளைய தினத்தில் 74 வயசு எனக்கு பிறக்கிறது. 73 முடிந்து 74 பிறக்கிறது. இந்த 73 முடியக்கூடிய இந்த கடைசி வரைக்கும் நான் இந்த இடத்துல நிற்கிறது நான் எம்மாத்திரம். என் வீடு எம்மாத்திரம். 1990 அந்த ஆண்டு ஆக்சிடென்டோட எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு போயிருக்கணும். ஆனால் இப்பொழுது நான் நிற்கிறதுக்கு நான் ஏமாத்திரம் ஐயா. அன்றைக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர் அல்லவா? தப்புவித்தவர் அவர் அல்லவா? அப்படிப்பட்ட சம்பவத்திலும் இந்த வீட்டை கட்டி கொடுத்தவர் யாரு? அவர் அல்லவா? நான் ஏமாத்திரம், இந்த வீடு ஏமாத்திரம், என் பிள்ளைகளை ஏமாத்திரம், இந்த ஊழிய மாத்திரம், இந்த விசுவாசிகளை மாத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே, நான் உம்மை விட்டுட்டு வேற எங்கேயும் நினைச்சுட்டா போக மாட்டேன்ப்பா, நான் உம்மை தான் சார்ந்திருப்பேன். அவன் சொல்லிட்டு திருப்பி பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியம். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, இன்னும் இது உம்முடைய பார்வைக்கு எப்படிதான்? கொஞ்சம் தான் ஆண்டவரே. அவன் எவ்வளவு விசுவாசத்துல ஜெபிக்கிறான் பாருங்க. நீர் எனக்கு செய்திருக்கலாம், அவ்வளவுதான், கொஞ்சம் தான் ஆண்டவரே, கொஞ்சம் தான். எப்பா இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகி கொஞ்சம் இது பண்ணி கையினுடைய பிரயாசத்தினால கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே ஊழியக்காரனே மதிக்க மாட்டான், கண்ணுக்கு முன்னாடி விசுவாசிகளும் மதிக்க மாட்டான், ஒருதனை மதிக்க மாட்டான். அதே மாதிரி ஊழியக்காரர்கள் இருக்காங்க. ஊழியக்காரர்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே சபை விசுவாசிகளே மதிக்க மாட்டான், அடுத்த ஊழியக்காரனை மதிக்க மாட்டான். ஆனால் இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இது கொஞ்சம்ப்பா, இது கொஞ்சம். அது சொல்லிட்டு சொல்லலாம், கொஞ்சம் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாக காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகி ஆண்டவராகி இருக்கிற தேவரி உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் கால செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீரே. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய வாழ்க்கை குறித்து வெகு தூரமாக இன்னும் அநேக நாட்கள் இருக்கிறது, அதை மனுஷர் மூலமாக இருந்தீங்க, நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்பிட்டீங்களா? ஆண்டவரே, இவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த விசுவாசம் உள்ள இந்த ஜெபந்தான் இந்த அதிகாரத்தை முடிச்சு வருகிற வேளையில், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அருமையான தேவனுடைய பிள்ளையே, முடிச்சு வருகிற வேளையில் அவங்க சொல்லுகிறான், அல்லேலூயா, பிரைஸ். அடுத்ததுக்கு இந்த 26ஆம் வசனத்தில் சொல்றான், அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி
உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உமக்கு முன்னால்தான் நிலைச்சிருக்கணும் ஐயா. ஐயா அவன் தன் உட்கார்வதற்கு பெரிய விதமான அந்த வீட்டை கட்டினா, இன்றைக்கு நாமே அவருடைய என்ன செய்தோம்? வீடாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம். அந்த வீடு, இந்த வீடாகிய நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய வாழ்க்கை யாருக்கு முன்பாக நிலைச்சிருக்கணும்? தேவனுக்கு முன்பாக நிலைச்சிருக்கணும். அந்த விசுவாச ஜெபத்தை பண்ற ஆண்டவரே உமக்கு முன்பாக நிலைத்திருப்பதாக. இந்த உலகத்துக்கு முன்பாக அல்ல, இந்த உலகத்தினுடைய மனுஷனுக்கு முன்பாக அல்ல. இன்னைக்கு பணம் தெரியா இருக்குன்னு சொன்னா கல்யாணம் எப்படி நடக்குது? உலக மனுஷன் நம்மளை பற்றி குறைய பேசிடக்கூடாது. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கடன் வாங்கியாவது கல்யாணத்தை கட்டி முடிச்சுட்டு மைசெட்டுக்காரங்க கூட 100 ரூபா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவனுக்கே 30,000 40,000 கொடுக்க வேண்டியிருக்கு, அத்தனை சிறி விருப்பப்பட வேண்டி இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் மத்தியில் உலக பெருமைக்காக அல்ல, உலக மனுஷர் நம்மளை போற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, என் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் நிலை நிற்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொன்ன ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஐயா. அந்த விசுவாசம் உள்ள அந்த ஜபந்தான் அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் அவன் அடுத்த 28வது வசனத்தில் சொல்றான் பாருங்க. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் என் தேவன், உம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? சத்தியம். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். எந்த நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக நீர் சொல்லிவிட்டீரோ, எந்த வார்த்தை சொல்ல விட்டீரோ அது சத்தியம். கர்த்தர் சொன்னதான் மட்டும்தாங்க சத்தியம். மனுஷன் சொல்றதெல்லாம் அது ஒன்றுமே இல்லாதது, வெறும் வேட்டு. தேவனாகிய கர்த்தருக்கு அவரை போல ஒரு தீர்க்கதரிசி யாருமே கிடையாது. அந்த தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய, அந்த இயேசு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு சத்தியம். அது சொல்ல அடியனுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர், எனக்கு வாக்கு தத்தமா நீர் கொடுத்திருக்கிறீர். அவனுடைய ஜெபத்தை பாருங்க. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். எப்பொழுதும் நம்ம யாருக்கு முன்னால் நிற்கணும்? தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நான் உமக்கு முன்பாக இருக்கணும், உமக்கு முன்பாக நிலை நிற்கணும். நம்முடைய விசுவாசம் உள்ள இந்த ஜெபத்தை தேவனாய கர்த்தர், தாவீதினுடைய ஜெபத்தை தேவனாய கர்த்தர் கேட்டார். அவர் கண்டார், கேட்டார். அதுக்கு தகுந்தபடி தான் அந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் இதற்கு பின்பு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். இதற்கு பின்பு நல்லா அண்டர் பண்ணிங்க. இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? இவன் தேவ சமூகத்தில் போய் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லி அவன் அறைக்குள்ள போய் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிற விசுவாசத்தோடு ஜெபித்து அந்த ஜெபத்தை எல்லாம் முடித்து விட்டு வருகிறான். நீர் தான் நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டான். இதற்கு பின்பு தான் அங்கே தாவீது பெலிஸ்தரை நினைச்சான், முறியடித்தான். அல்லேலூயா. அருமையா இதனுடைய பிள்ளை, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் எதிராக இருக்கக்கூடிய பெலிஸ்தரை முறியடிக்கணும்னு சொன்னா, பெலிஸ்தரை முடிக்கணும்னா எங்க போகணும்? தேவ சமூகத்துக்கு போங்க. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருவை முறியடிக்கணும்னா எங்க போங்க? தேவ சமூகத்துக்கு போங்க. உங்களுக்கு எதிராளியாக காணப்படக்கூடிய முறியடிக்கணும்னா நீங்க எங்க போங்க? தேவ சமூகத்துக்கு போங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஓயாம உங்களை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா, அவனை பார்க்காதீங்க, நீங்க தேவ சமூகத்துக்கு போங்க. நீங்க தேவ சமூகத்துக்கு போய் விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னா, எத்தனை பெலிஸ்தர் ஆனாலும் சரி, அத்தனை பெலிஸ்தரையும் முறியடிக்க தேவனாய கர்த்தர் வல்லமை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவன் இருதயத்தையே மாற்றி போட்டுவார். அல்லேலூயா. தாவீதை எதிர்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து பெலிஸ்தர் வந்தான், கோலியாத்து வந்தான். அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு பட்டயத்தை எடுத்துக்கிட்டு போகல. இவன் யார் மேல் விசுவாசத்தை வைத்திருந்தான்? தேவன் மீது விசுவாசத்தை வைத்திருந்தான். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்திருந்தான். நாமத்தின் மீது விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு இவன் போன உடனேயே கோலியாத்தை எரிச்சுதான் கீழே விழுந்தானுங்க. எத்தனை கோலியாத்து நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வந்தாலும் சரி, எத்தனை பெலிஸ்தர் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பெலிஸ்தரை போன்ற கோலியாத்து போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி வந்தாலும் சரி, நாம் ஒன்று செய்ய வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யுங்க? காத்திருங்க. அந்த விசுவாசம் உள்ள அந்த ஜெபம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும், ஜெயத்தை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அங்கே இரண்டாவதாக பார்க்கிறோம், அந்த எபிரேயர் 11 பார்க்கின்ற போது அவர்கள் ஜெயித்தார்கள். அடுத்தால என்ன பார்க்க வாசிங்க, அந்த 11:33. நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பாருங்க. அடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள்.
என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினாலே என்ன பெற்றார்கள்? வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இன்றைக்கு வாக்குத்தத்தம் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானங்க? வாக்குத்தத்த கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டத்துக்கு போற எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிறோம். எந்த அட்டை கிடைக்குன்னு காத்திருக்கிறோம். அங்கே என்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்ல போறாங்கன்னு காத்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், விசுவாசம்லாம் எங்க போயிருது? அட்டைக்கு போயிருது, அந்த கூட்டத்துக்கு போயிருது. ஆனால் இங்கே விசுவாசத்தினாலே என்ன பெற்றுக்கொண்டார்கள்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். நமக்குள்ள வாக்குத்தத்தத்தை கர்த்தரிடத்தில் போய் நம்ம தான் கேட்கணும். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு கேட்கிறோமோ அந்த கேட்கிறதுக்கு தகுந்தபடி அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கிறது? நிறைவேறும். நாமவே ஒரு வாக்குத்தத்தை சூஸ் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா நம்மளால வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேற்றவே முடியாது. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாக்குத்தத்தங்களை செலக்ட் பண்ணி என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. செலக்ட் பண்ணி தேர்ச்சி, அது வந்துராதா இது வந்துராதா. வாக்குத்தத்தம் வந்த உடனே அந்த வாக்குத்தத்தம்லாம் வரும் நினைச்சேன், இந்த வாக்குத்தத்தம் வந்துட்டே சோலி முடிஞ்சு போச்சு. அது என்னதுதான்? அது வாக்குத்தத்தம் தான். ஆனா அந்த வாக்குத்தத்தம் எதிர்பார்த்த வாக்குத்தத்தம் வரலையே. கர்த்தர் எனக்கு எதிர்பார்க்க வாக்குத்தத்தம் தரலையே. அதான் உன் நினைவு வேறு, என் நினைவு வேறு. வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ நீங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 56வது வசனத்தை வாசியுங்கள். நான் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம், நல்லா கவனிங்க, நான் வாக்குத்தத்தம் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தேவனாகிய கர்த்தர். அதுக்கு முன்னால பார்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை சாலமோனை குறித்து, சாலமோன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று அவன் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். விசுவாசம் உள்ள ஜெபம் வாக்குத்தத்த வார்த்தைகளை நிறைவேற்றும். வாக்குத்தத்தம் நமக்கு கிடைச்சாச்சா அப்படியே திருப்பி படுத்து தூங்கிடக்கூடாது. அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் என்ன செய்யணும்? வாயினால விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அதை சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபிக்க அந்த ஜெபத்தினாலே தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. வாக்குத்தத்த வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது. அப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை என்ன செய்கிறார்? கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே பார்க்கிறோம் சாலமோன் அங்கே 54 வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு, ஜெபத்தை செய்து முடித்த பின்பு, அருமையான தேவனாகிய கர்த்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பதில் கொடுப்பாரு. ஜெபத்தை முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன செய்வார்? பதில் கொடுப்பாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அதனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கப்பட்ட மனுஷன் யார்? தானியேல். தானியேலை பார்த்து சொல்றான், மிகாவேல் சொல்லுகிறான், நீர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பரலோகத்திலிருந்து பதில் வந்துட்டு. ஆகிய ஜெபிக்க விசுவாசம் உள்ள ஜெபத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதில் கிடைக்கும். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே என்ன செய்யும்? பதில் கிடைக்கும். ஜெபம் பண்ணி முடிச்சு நாட்கள் ஆனதுக்கு அப்புறமே என்ன செய்யும்? பதில் கிடைக்கும். 3 காலங்கள் இருக்கிறது. 3 காலத்துக்கும் அதிகாரி யார் தான்? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகல அதை பற்றி கிடைக்கலையே போறீங்க கூட எப்பவுமே. ஏன்னா காலம் யாருடைய கருத்தில் இருக்கிறது? அவருடைய கருத்தில் இருக்கிறது. நல்லா கவனிச்சுடுங்க. அவன் முடித்த பின்பு
அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் பட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது. ஹல்லேலூயா. இவன் என்ன சொல்றான்? இந்த 56வது வசனம் என்ன சொல்றான்? உரத்த சத்தத்தோடே அவன் ஜெபத்தை முடிச்சு எழுந்து நின்று சபையாரை பார்த்து உரத்த சத்தத்தோடு சொல்லுகிறான். என்னதை சொல்லுகிறான்? தாம் வாக்கு தத்தம் பண்ணினதை எல்லாபடியெல்லாம். அவன் தாம் வாக்கு தத்தம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து அவங்க வாக்கு தத்தம் என்னெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணாங்களோ அந்த வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளி செய்தார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் என்னது? ஒரு அமைதி, ஒரு பிரச்சனையே இல்லாம சாந்தம். பிரச்சனையே தீர்ந்து போச்சியா, நினைச்ச காரியம் என்ன செஞ்சுட்டு நடந்துட்டு. அப்போ நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் உள்ள ஜெபத்தோடு வாக்கு தத்தத்தை எங்க கொண்டு போகணும்? தேவ சமூகத்தில் கொண்டு போகணும். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நீங்கள் தானப்பா கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எழுதிச்சிருக்கீங்க, எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போது நிறைவேற்ற போறீங்கப்பா? எதை எப்போ எனக்கு தரணும்னு சொல்லி உமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த வேளையில் நீங்கள் எனக்கு தரப்போறதுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நீர் எனக்கு தந்ததுக்காக உமக்கு சோத்திரம் அடை. தாரும் 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 என்று சொல்லி அவரை விடாப்பிடியாக வற்புறுத்த விட்டுட்டு, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்கள் நீர் எனக்கு கொடுத்தது உண்மையானால் அதை பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் தந்ததுக்காக உமக்கு சோத்திரம். அது அடுத்த ஜபம். இந்த வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினதற்காக விசுவாசம் உள்ள ஜபம், பெற்றுக்கொண்டதற்கான ஜபம். அதைத்தான் பண்றான் பாருங்க. இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு சோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம், மோசையை கொண்டு சொன்ன அத்தனை வாக்குத்தத்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையாலும் தவறி போனதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். தேவனாகிய கர்த்தர் மோசையை கொண்டு சொன்ன எந்த வார்த்தையும் எந்த வாக்குத்தத்தங்களும் தவறி போனதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியெடுத்து கொண்டு வருவதற்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசேட்டை சொன்னாரோ, அந்த மோசே எந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்னாரோ அதில் ஒன்றுமே என்ன செய்யவில்லை, தவறி போகவில்லை. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தவறி போகுமா? தேவன் சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை தவறி போகுமா? வாக்குத்தத்த வார்த்தை தவறி போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தில் விசுவாசம் உள்ள ஒரு ஜபத்தை எடுக்கும் போது அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இங்கே இரண்டாவது பார்க்கிறோம், அந்த விசுவாசம் உள்ள ஜெயத்தை எடுக்கிறனால வாக்கு தத்தத்தை இருக்கிறோம், சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் யாருக்குரியது? எனக்குரியது என்றால் அது ஒன்றும் வீண் போகாது. தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட வார்த்தையெல்லாம் கிருபையுள்ள வார்த்தைகள். எந்த வார்த்தை அது என்ன செய்யுது? வீணாக போகக்கூடிய வார்த்தை அல்ல. ஆகியால் அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சுதந்திரமாக்கி கொள்வதற்கு யாரை முன்னிறுத்த வேண்டும்? தேவனை, கிறிஸ்துவை அடிப்படையாகி உள்ளடக்கியது. எல்லா வாக்கு தத்தங்களும் எங்கே தான் இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளதான் ஆம் என்றும். அவங்க மோசையை பார்த்து கேட்டு இருக்க முடியாது, அங்கே தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டு இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா ஜனங்களும் இருக்கிறபடினாலே, புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே, இன்றைக்கு நமக்கு ஒரே ஒருவர் யார் தான்? இயேசு மட்டும்தான். இந்த இயேசு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஊழியக்காரனால ஒன்றும் முடியாது. ஊழியக்காரன் யாரை தாங்க காமிச்சு கொடுக்கணும்? இயேசுவை தான் காமிச்சு கொடுக்கணும். என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வான்னு சொல்லக்கூடாது. எனக்கு கொண்டாந்து எல்லாத்தையும் போடு, எனக்கு கொண்டாந்து எல்லாத்தையும் போட்டு போடக்கூடாது. கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு நீ எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய், மனுஷருக்கென்று செய்யாத. மனுஷருக்கென்று நீ செஞ்சிட்ட நினைச்சிட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எதை செய்தாலும் யாருக்கு செய்கிறேன்? கர்த்தருக்கென்று செய்தேன். பாய சுட்டினால் யாருக்கு செய்தேன்? கர்த்தருக்கென்று செய்தேன். ஒரு சின்ன சேர் எடுத்து அடுக்கினால் யாருக்கு செய்தேன்? கர்த்தருக்கென்று செய்தேன். என்ன வேலையை பார்த்தாலும் சரி, என்னுடைய ஆலயத்தில் கர்த்தர் இதை நான் செய்வேனா அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை என்ன சாச்சு? கர்த்தரும் நான் ஆசீர்வதிப்பேனோ. ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று, ஆண்டவருடைய காரியத்திற்கென்று நீங்க எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று செய்யுங்கள். இந்த ஊழியக்காரன் சொல்றாங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? செய்யாதீங்க. அதை கர்த்தருக்கென்று நீங்கள் செய்தால், எடுத்துக்கொண்டால்
அது கர்த்தர் தான் உங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள அடங்கியிருக்கு. 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே? நல்லா கவனிங்க. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ஏனெனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் அறிந்திருக்கையில் அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு எப்படி இருந்தது? பிரியமாய் இருந்தது. ஆனால் உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். சுயஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ளவே முடியாதுங்க. கர்த்தருடைய ஞானத்தினால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அதான் சொல்லுகிறான், ஞானி எங்கே, வேதபாரகர் எங்கே, இப்பிரபஞ்சத்தினுடைய தர்க்கசாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலகத்தை காரியத்தை குறித்தே பேசுகிறதை பார்க்கிறோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் தேவ ஞானமானது, ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கிறீர்கள். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அப்ப எல்லாமே எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதே, இது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆமன்றம் ஆமி இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இருக்குன்னா தேவனுடைய வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஏன்னா வல்லமை இல்லாம அந்த வார்த்தை செய்ய முடியாது. வல்லமை இல்லாமல் அந்த வார்த்தை செயல்பட முடியாது. இன்னைக்கு அப்படியே வெடிகுண்டு வைக்கிறான், மருந்து அழைச்சிருக்கிறான். உள்ள மருந்தினுடைய எஃபெக்ட் ஒண்ணுமே இல்லைன்னா வெடியரிசியாது, வெடிக்காது. அதுக்குள்ள வல்லமை அதுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயத்தையும் அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த வல்லமை எதற்குள்ள இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. நீங்கள் வாசிக்க முடியும். ரோமர் 4 அதிகாரம் 21 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 4:21. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். That is called powerful God. வல்லமை உள்ள தேவன். வல்லமை யாருடையது? சங்கீதத்தில் சொல்லப்படும் வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமை எதற்குள்ள இருக்கிறது? வாக்குத்தத்தம் பண்ணினதனுடைய வாக்குத்தத்தத்தை துள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டும்? முழு நிச்சயமா யார் நம்பினா? ஆபிரகாம் நம்பினான். தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதை நம்பி இருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தினாலே அவர் எப்படி ஆக்கப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டான். ஐயா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில். அப்ப நம்மளும் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் இருக்கணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளவராய்க்கணும். அதான் சொன்னா அந்த அப்போஸ்தலருக்கு சொன்ன, கர்த்தாவே எங்களை விசுவாசத்தை நிச்சயம் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசுவாசம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகக்கூடாதுங்க. ஒருவன் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள கால் எடுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த வைத்ததுக்கு அப்புறம் நாளுக்கு நாள் விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் கால் தூக்க முடிய விசுவாசம் இப்போ நாளுக்கு நாள் எங்கே போயிட்டுது? அப்படியே பின்னாலேயே போயிட்டுது. அடுத்து கால் எங்கே வர மாட்டேங்குது? கர்த்தருடைய சமூகத்தில் வர மாட்டேங்குது. ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு ஓடி ஓடி விசுவாசத்திலே கர்த்தர் எனக்கு அதை செய்வார் இதை செய்வார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஓடி வந்தோமோ, இன்றைக்கு அது பெருக்கத்தை காணல, சிறுக்கத்தை தான் காணுது. அருமையானுடைய பிள்ளை, அதான் கரிசுத்த விராமது தேவன் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம் அருமையானுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லவர். ஹல்லேலூயா. அருமையானுடைய விசுவாசத்தினாலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், விசுவாசத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். எபிரேயர் 11:33-34 அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே
அநேக ஆசீர்வாதங்களை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதில் குறிப்பிட்ட ஒரு 2 காரியத்தை மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அவர்கள் ஜெயித்தார்கள், வாக்கு தத்தத்தை என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசம் என்பது காண்கிறவைகளால் அல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் நாம் பார்க்கணும், பார்த்தா தான் நம்புவேன் இல்லை. பார்க்காதவைகளை விசுவாசிப்பதான் விசுவாசம். அந்த விசுவாசம் கர்த்தர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம். கர்த்தர் மேல் அந்த விசுவாசத்தை வைத்து கர்த்தர் எனக்கு நிச்சயமாக இந்த காரியத்தை செய்வார் என்று விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எடுக்கின்ற பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசித்து அறை வீட்டுகளை போய் தீர்க்கதரிசி சொன்னாலும் சரி, அவன் திரும்பவும் போய் அறை வீட்டுகளை போய் இது பண்ணி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அதற்கு பின்பு அவனுடைய கையினாலே அவனுடைய யுத்தங்கள் எல்லாம் அவனுக்கு எப்படி இருந்தது, ஜெயமாய் முடிந்தது. விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். அதுக்கப்புறம் தான் அருமையான பின்னபடி பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சாலமோனுடைய காரியத்தை பார்க்கின்ற பொழுதும் அவனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த உண்மை உள்ளவர் என்று நினைத்து அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் சமூகத்திலே ஜெபித்து விட்டு ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை சொல்லும்போது தான் சொல்லுகின்றான், தாம் செய்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை குறித்து சொல்லுகின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஜெயங்கள் எல்லாம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அந்த கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. அந்த விசுவாசம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை எதையும் ஜெயம் பெற்று எடுத்துக்கொள்ள முடியாது. விசுவாசமுள்ள ஜெபந்தான் உன்னை காப்பாற்றும். விசுவாசமுள்ள ஜெபந்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் நான் இந்த உலகத்தை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த உலகம் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் யாரை சார்ந்து இருக்கிறேன், கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். கர்த்தரே எனக்கு துணையாய் இருக்கிறார். கர்த்தரே எனக்கு கேடகமாய் இருக்கிறார். அவரே என் தேவனாய் இருக்கிறார். அவரே எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர். அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கின்றது? உலகத்தை அசைக்கிற விசுவாசமாக இருக்கிறதா? இன்றைக்கு நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற, இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தை அசைத்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் உள்ள வாக்காளர்களுடைய எண்ணங்களை இன்றைக்கு அப்படியே மாற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேசத்திற்குரிய அதிகாரிகள் எல்லாருடைய எண்ணங்களையும் தேவனாய கர்த்தர் புரட்டி போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை வக்கீல்களுடைய எண்ணங்களையும், அட்வொகேட்டுடைய எண்ணங்களையும், நீதிபதிகளுடைய எண்ணங்களையும் தேவனாய கர்த்தர் மாற்றியிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம், ஜெயிக்கிற ஜெபங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தில் நீ ஜெயம் கொள்ள முடியும். யானோ தானோ ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என் ஜெபத்தை கேட்பதால், இயேசுவையே நான் நம்பி இருப்பதால் நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவராய் இருக்கிறேன். உலக காரியங்களை ஜெயிக்கிறவராய் இருக்கிறேன். நீ யார்? மலையே நீ யார்? பிரச்சனையே நீ யார்? துன்மார்க்கரே நீ யார்? பெலிஸ்தரே நீ யார்? உலகத்தில் இருப்பவனிலும் விசுவாசிக்கிற என் இயேசு எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவருடைய வார்த்தையை விசுவாசி, அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசி. தேவ சமூகத்தில் விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை எடுத்து பண்ணு. அந்த ஜெபத்தினாலே தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஜெயத்தையும் கொடுக்க முடியும், வாக்குத்தத்த வார்த்தைகளையும் முடியும். கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே மத்தியால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்தபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா ராஜ்யங்களை செய்தார்கள் அப்பா, நீதியை நடப்பித்தார்கள் ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்பா ஆண்டவரே. இந்த பூமியிலே கர்த்தாவே ஆண்டவரே, சிங்கங்களின் வாயை கட்டினார்கள் ஆண்டவரே, அக்னி அவியாமல் போக பண்ணினார்களப்பா. பெரிய காரியங்களை செய்திருக்க தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படும்படியாக, நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் காணப்படும்படியாக, உண்மையில் வைக்கக்கூடிய விசுவாசத்தில் கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாத வண்ணமாக அதில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும்படியாக எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல ஆண்டவரே, அதை ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபித்து ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்துறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவனாய் கர்த்தர் எங்களோடு இடைபெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.